கூறியிருக்கிறார்கள். அதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாநகரில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு எதிர்காலம், அந்த எதிர்காலமான எடப்பாடியார் அவர்கள் இப்போது பேருரையாற்றுவார்கள். புரட்சி தலைவி அம்மா தெய்வங்களை வணங்கி கிருஷ்ணகிரி நகரிலே குளிர்கின்ற அளவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதி வெற்றி பெற்று இதில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய மதிப்பு மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே முனுசாமி அவர்களே, நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு கே அசோக்குமார் அவர்களே, கழக கொல்லி பரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அவர்களே, இந்த மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு கே பி காத்தவராயன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு முனிவெங்கடப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி மனோரஞ்சிதராஜன் அவர்களே, திரு பி வாசுதேவன் அவர்களே, திரு எஸ் ராஜசேகர் அவர்களே, திருமதி கல்பனா அவர்களே, திரு பாட்டி காமராஜ் அவர்களே, திரு எஸ் ராகவன் அவர்களே, திரு எஸ் எஸ் சரவணன் அவர்களே, திரு ஜே ஜெயக்குமார் அவர்களே, திரு ஏ மல்கூல் அவர்களே, திரு வி குலேந்தி அவர்களே, திரு ஆஜி அவர்களே, திரு சதீஷ்குமார் அவர்களே, திரு கே எஸ் சேரன் அவர்களே, திரு சி நாசர் அவர்களே, திரு சி கன்னியப்பன் அவர்களே, திரு சிவகாரி ராஜன் அவர்களே, திரு வி சூர்யா என்ற பெருமாள் அவர்களே, திரு டி ரவி அவர்களே, திரு எம் விமல் அவர்களே, திரு வி கேசவன் அவர்களே, திரு கே ஆர் சி தங்கமுத்து அவர்களே, திருமதி அம்சா ராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு எஸ் கவிரஸ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே, மக்களுடைய திரளாக குளிர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, கூட்டணி கட்சியில் அண்ணன் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மாநிலத்தில் சிறப்பித்து கொண்டிருக்கிற மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை, இங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் என்று தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. கோவை
இன்னும் சொல்லுகிறார். ஏன்னா உடனுக்குடன் பதிவு பத்திரிகையில வரும். என்ன கிருஷ்ணகிரியில திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்லிட்டு வருவார்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, 2 மாநகராட்சியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற 3வது குடிநீர் திட்டம், அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் காலத்தில் 4வது கூட்டுக்குடி திட்டம், இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். பாலங்கள் நிறையாக அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கிறோம். சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அத்திக்கடம் அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம்பிடித்த அரசு அதிமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100% வெற்றி பெற்று மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, 2021 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தமிழகத்தில் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அந்த எரிச்சல் நாம் பேசிட்டு இருக்கோம். அவர் போட்ட திட்டம் எதையாவது மக்களுக்கு உதவுகின்ற திட்டமா இருக்குதா? நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின். எப்போ 4 ஆண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு 7 மாசம் தான் ஆயுட்காலம் இருக்குது. அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் ஸ்டாலின் அவர்களே, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தெரிவிக்கிறீங்க. இது அதிமுக கொண்டு வந்த திட்டம். ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தினம் திராவிட முன்னேற்ற அரசு நடிக்கின்ற நாடகம். இன்னொன்று, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அளித்து இது துவக்கலாக இருக்கிறார். இதில் என்ன 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனைகளை அங்கே வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் உங்களிடத்தில் கேட்டு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மனு மூலமாக கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு எழுப்பி தீர்வு காணப்படுவோம். இது நடக்குமா? இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள். மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல். அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கிறது. இப்படிதான் முதலமைச்சருக்கு 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார். ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார். 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பது என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படின்னா இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் ஆட்சி ஆட்சி தானே. 4 ஆண்டுகள் தூக்கிட்டு உண்மைக்கு பேசுறோம். அவர்கள் அச்சிட்டு வெளியிட்ட இந்த தாள் நாம் அச்சடிக்கல. அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டாங்க, தொடர்புகிறாங்க. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருந்தது. இன்றைய முதலமைச்சர் இப்பதான் மக்களுடைய பிரச்சனை கண்டறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அரசு தேவையா?
இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்திருத்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம், பத்திரிகையில பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்ன, பத்திரிகையில் உள்ள கொலை நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சக்தி செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபது, பாலியல் கொடுமை நடக்கிற நாளே இல்லை. இருந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைமை செய்தியாக வந்திருக்கிறது. இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி தேவையா? இன்னைக்கு ஆத்தூர்ல, என்னுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல 3 நாளைக்கு முந்தி ஒரு 10 மகள்ல ஒரு நகைக்கடையில ஒரு 2 பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது கையில ஆசிட் எடுத்து மூஞ்சில் அடிக்கிறாங்க, நகை தூக்கிட்டு ஓடுறாங்க. 10 பகல்ல உடனே இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. பகல்லையே கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதுதான். அப்படின்னா காவல்துறை, காவலர் பணிபுரிந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 மதுரை நாகைபுரம் காவல் நிலைய கிரேட் 1 போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொள்றாங்க. பிப்ரவரி 5 சென்னை குற்றப்புலனாய்வு எஸ்ஐ விஜய் பாஸ்கர் மகனின் தாக்கில் பையன் படுகாயமடைந்து மரணம். மார்ச் 19 சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலைய கிரேட் 1 மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்டோ ஓட்டுநரால் எரித்து கொலை. மார்ச் 27 மதுரை முசலிப்பட்டி 8 முத்தகுமார் கஞ்சா வியாபாரிகள் கண்டித்தார் கல்லால் அடித்து கொலை. ஜூலை 25 சென்னை ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் நபருடன் தகராறில் தலையில் அடிபட்டு மரணம். ஆகஸ்ட் 5 திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் தந்தை மகன் பிரச்சனை விசாரிக்கும் போது கருத்தறுக்கப்பட்டு கொலை. காவலருக்கே இப்படி நிலைமை. மக்களை யாரு பாதுகாக்கிறது? இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா? இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது. குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை அச்சம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுள்ளது. சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல. அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழர்கள் அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது. இன்றைக்கு இந்திய அளவில், தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது. அந்த விருதை தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில் வாங்கணும். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட அரசு அதிமுக அரசாக. அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா மற்றும் பல போதைப் பொருள் பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எது கிடைக்கிறதா இல்லையா, போதைப் பொருள் தாராளமாக கிடைக்கிறது. போதைப் பொருள் இருந்த மாநிலமா தமிழ்நாடு விலகிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன பத்திரிகை வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு 4 ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு 4 ஆண்டு ஆகிவிட்டது. நான் அறிக்கை விட்டவுடன் அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார், 2
2.0, 3.0, 4.0 கஞ்சா போதை பொருளை நிறுத்தப்படுது. கடைசி வரைக்கும் ஓ போட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் ஓ போட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார். இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் இந்த அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற வரை இன்னைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. குற்றம் செயல் ஈடுபடுகிறவர்கள் காவல்துறை கண்டால் அச்சப்படுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை அதிமுக அரசு வழங்கப்படும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. திமுகவில் கமிஷன் கலெக்ஷன் இதுதான் நிலத்தோடு நடந்திருக்குது. திமுகவுடைய லட்சியமே தாரக மந்திரம் இது 3 தான். இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தேவையா? இன்னைக்கு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 1000 கோடி டாஸ்மாக்கள் ஊழல் செய்யப்பட்டதா பத்திரிகை செய்தி. அதோட 40,000 கோடி முறைகேடு டாஸ்மாக்கள் நடந்ததாக அந்த செய்தியில அமலாக்கத்துறை வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் திமுக ஆட்சியில் எவ்வளவு கொள்ளையடித்து போயிருந்தா நாம் எண்ணி பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. 6000 மதுக்கடையில ஒவ்வொரு கடையிலையும் பல்லாயிரக்கணக்கான பாட்டில் விற்கிறது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்கிறது. நம்மால் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க. 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இதை இருக்கிற டாஸ்மாக் இருக்கின்ற அந்த விற்பனையாளர் கேட்டா மேல வந்து போதுன்னு சொல்றாரு. பேட்டியிலே வெளியே வந்திருக்கிறது. ஆக இதுக்கு யார் மந்திரின்னு தெரியல பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனையா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து பாட்டில் விற்பனை மேலுக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுல மேலிடத்துக்கு போனது 22,000 கோடி. இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? அதேபோல இந்த பகுதி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இந்த விவசாயிகள் நிறைந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசு. இது மட்டுமல்ல, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்ச 2 முறை குடி மராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் தூர்வாராக வந்தது. அந்த ஏரி குளம் கண்டறியப்பட்டு குடி மராமத்து திட்டத்தில் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட வண்டங்கள் விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு இயற்கை உரமா இலவசமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு. குடி மராமத்து திட்டத்தில் மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் அந்த ஏரியை சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி வைத்து வேளாண் பருவங்களுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்களுக்கு குடி மராமத்து திட்டம் தொடரும். அதேபோல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் விவசாய பம்பு செட் மின் மோட்டாருக்கு 24 மணி நேரம் அதில் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சி. இப்படி விவசாயிகளுக்காக பயனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதேபோல பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் பயிரிடுகின்ற பயிர்கள் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும், புயலால் பாதிக்கப்பட்டாலும் அந்த சேதத்தை மதிப்பிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு
பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இங்கே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்னைக்கு ஏழை மக்கள் விவசாயிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம். அவர் பயன்பெற வேண்டுவதற்காக அதிமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரி டு ஒசூர் போகின்ற பகுதியில் பிரம்மாண்டமான 348 கோடியில மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கொடுத்த 348 கோடி நான் வருகின்ற பொழுது பார்த்தேன். பிரம்மாண்டமான நவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு நவீன மருத்துவ உபகரணங்கள்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில முறையா பயன்படுத்தல, அங்க மெயின்டெனன்ஸ் முறையா இல்ல. அது மட்டுமல்ல, போதிய மருத்துவம் இல்ல, மாத்திரை மருந்து இல்ல. இந்த நிர்வாக கோளாறின் காரணமாக ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 348 கோடி போட்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். ஆனா விடியா திமுக அரசு இந்த மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம அந்த மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு மிக மோசமான இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இனியாவது இந்த அரசாங்கம் திருத்தி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர், மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி அங்கே ஏழை மக்கள் தான் சிகிச்சை பெற வராங்க. அவர்கள் உரிய முறையில் சிகிச்சை கிடைக்க இந்த அரசு செயல்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் அதிமுக ஆட்சி மீண்டும் வளரும். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக திகழும். அதே போல இந்த பகுதியில் மா விவசாயம் அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஆண்டு மா விலை வீழ்ச்சி, அந்த விலை வீழ்ச்சியால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க. ஆக இதற்கு மாற்று வழி வேண்டும் என்று இன்றைக்கு நடந்த விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளோட இந்த மா விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இந்த மா விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டவுடன் அதிகாரிகள் கேட்கிறவர்களும் மாவட்ட செயலரும் அண்ணன் தம்பி அவர்களும் பாலகிருஷ்ணன் ஒன்றாக இணைந்து பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அந்த விவசாயிகளுக்கு துணை நிற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயிகளாகட்டும் மக்களுக்காகட்டும் பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு துணையாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் தர வேண்டும். அதோட ஒரு மாம்பழம் 13 ஒரு மாம்பழம் 1 கிலோ, 1 கிலோ மாம்பழம் 13 ரூபாய்க்கு இந்த அரசு விற்பனை செய்வதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அவருடைய கோரிக்கையாக வைத்தார்கள். இன்னும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணம் கிடைக்கப்படவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது டெல்டாவிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணம், வெள்ளம் வந்தால் வெள்ளத்திற்கு தேவையான நிவாரணம், புயல் வந்தால் அந்த வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பயிர்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். வேளாண் கருத்துக்களை பாதுகாத்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்களும் வளம் பெற வேண்டும். அதிமுக பசுவிற்கு கொடுத்தோம். விளையா கவரி மாடு, விளையா ஆடு, விளையா கவரி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி, புதியோர் உதவித்தொகை எல்லாம் அதிமுக ஆட்சியில் கிடைக்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏழை மக்கள், ஏழை விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி
இப்ப இருக்கிற காங்கிரஸ் வீடு மாதிரிலாம் கிடையாது. பிரம்மாண்டமான காங்கிரஸ் வீடு, இந்தியாவிலேயே சிறப்பான காங்கிரஸ் வீடு. ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அதிமுக அரசு கட்டி கொடுக்கப்படும். இது பிரதான கொள்கை, பிரதான தேர்தல் அறிக்கையாக நம்ம வெளியிடப்படும். அதுபோல கொரோனா காலத்துல 12 மாதங்கள் நம்முடைய தொழிலாளர்கள் வேலைகள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படாததற்காக ஓராண்டு ரேஷன் கடையில விலை அரிசி, விலை சக்கரை, விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் சமூக கூடங்கள்ல அந்த ஏழை கற்பனை தாய்மார்கள், அதே போல வயது முதியோர்களுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, மாணவர்கள் பாதிச்சாங்க. ஓராண்டு அவர் வீணாகி போயிட்டு மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்பட்டது, ஆன்லைன் தேர்வு செய்யப்பட்டது. அவர்கள் முறையாக தேர்வு எழுதி பல பேர் தேர்ச்சி பெற்றாங்க. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்காக செயல்படுகிற அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நேற்றைய தினம் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். நான் மின்கட்டணம் உயர்ந்த போயிட்டு பல இடத்துல நான் பேசிட்டு வரேன். அதற்கு அவர் பதில் கொடுக்கிற விதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உதவி திட்டத்தில் அது ஒப்பந்தம் போட்ட காரணத்தில் தான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். உண்மையிலேயே உதவி திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம். எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள். நாம் 2 விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம். ஒன்று, 3 மாதத்துக்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும். விவசாயிகள் பொது சென்றுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. 2 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உதவி திட்டத்தில் நாங்கள் கையெழுத்துவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம். அவர்கள் நிபந்தனையை ஏற்று அந்த நிபந்தனை 2ஐயும் விலக்கிக் கொண்ட காரணத்தினால் நாம் உதவி திட்டத்திலே கையெழுத்திட்டோம். 17 கையெழுத்தாச்சு. உதவி திட்டத்தில் மத்திய அரசோடு கையெழுத்திடப்பட்டு விட்டோம். 17-18 மின்கட்டணம் உயர்ல, 18-19 ஆண்டு மின்கட்டணம் உயர்ல, 18-19 ஆண்டு மின்கட்டணம் உயர்ல, 19-20 மின்கட்டணம் உயர்ல, 20-21 மின்கட்டணம் உயர்ல. 4 ஆண்டு அதிமுக ஆட்சி நடந்தது, மின்கட்டணம் உயர்த்தல. வேண்டுமென திட்டமிட்டு ஒரு பொய்யான சிறிய மக்களிடத்தில் பரப்பி வருகிறார்கள். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மின்கட்டணம் 67% உயர்த்திட்டார். 67% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு தொழில்துறையை சேர்ந்த சிறு